நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 695வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான ஒரு செய்தி. இது கருமாரி அம்மன், திருவேற்காட்டில் வீட்டு இருக்கும் கருமாரி அம்மன். இதுதான் ஒரிஜினலான படம். அந்த காலத்தில் கோவில்லே ரிலீஸ் பண்ண படம். இப்போ இது அவ்வளவா கிடைக்கிறது, இந்த படங்கள் கிடைக்கிறதே இல்லை. மாதவன் ஒரு ஆர்டிஸ்ட் எழுதின படம். அது சிரஸ் இருக்காது. இங்கே சிரஸ் இல்லாமல் முழு உருவத்தோடு இருக்கிறது. 4 திருக்கரங்களோடு இருக்கிற அம்பாள். ரொம்ப அழகானது. நிறைய அலங்காரமும் இருக்காது. ஒரே ஒரு மாலை, சிகப்பு கலர் புடவை, மேல் கையில் டமரகமும் சூலமும், முன் கையில் வாழும் கபாலமும் வச்சுட்ருப்போம். ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டுருக்கா. அந்த முகமே, அந்த பாவனையே ரொம்ப அழகான முகம். இந்த டாபிக் எடுக்க முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. சொல்ல வரேன். இப்போ கருமாரி அம்மன் எடுத்தால் எல்லாருக்குமே பிடிச்சது. பல நடிகைகள்லாம் போயிருக்கா. அந்த காலத்தில் எல்லாரும் போவா. எங்கள் அப்பா, எங்கள் சிஸ்டர், அந்த ஃபேமிலியில் ராஜலட்சுமின்னு ஒரு சிஸ்டர் இருந்தா எனக்கு. அவளாம் போய் சேர்ந்துட்டேன். அவளை இஷ்டம் போவான் அந்த காலத்தில். நான் அவள் குடுவாஞ்சேரியிலேருந்து அப்புறமா கீழ்கட்டளைக்கு வந்தேன். அங்கே பொண்ணு கல்யாணம், இங்கே குடுவாஞ்சேரியில் கல்யாணம் எடுத்து உமான் போய்ட்டு எல்ஐசியில் பண்ணேன். அவளுக்கு கருமாரி அம்மன் மேலே அதீத பக்தி. அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு மொட்டை அடித்ததில்லை. நான் அந்த பொண்ணுக்கு மொட்டை அடிச்சதுக்கு கருமாரி அம்மன் தான் பண்ணிது. குழந்தை பொண்ணு அவளை மடியில் வச்சுருந்து மாமா மடியில் உட்காந்துட்டு பண்ணிட்டேன். அப்புறமா அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கருமாரி அம்மன் கோவிலில் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் பின்ன கருமாரி அம்மன் கோவில் உள்ளே நுழைஞ்சாலே அந்த சாநித்தியம் இருக்கு. டெஃபினெட்லி ஃபீல் அந்த ஒரு கூல்னஸ் இருக்கும். அது மிச்ச கோவிலில் இவன் மாங்காட்டில் கூட நான் எழுந்து அதை ஃபீல் பண்ணியது கிடையாது. உண்மையை சொல்கிறேன். மாங்காட்டில் அந்த ஃபீலிங் வந்தது கிடையாது எனக்கு. பட் கருமாரி அம்மன் கோவில் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு அம்மாவோட வீட்டுக்கு ஆற்றுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அது இப்போ எடுத்து கட்டிகிட்டு இருக்கா. பெருசாக கட்டுறா. இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் இந்த 2026, 27க்குள்ளே நடந்துரும்ன்ற கும்பாபிஷேகம் தெரியல. நல்ல பெரிய புருஷர்கள் அரைநூலைத்துறை எடுத்து பண்ணுறா. நம்ம சப்ஜெக்ட் அது இல்லை. கருமாரி அம்மன் மேலே எங்கள் குருமாதாக்கு அதீத பக்தி உண்டு. இது மூலவர் அம்பாளுது. இந்த சிரசு அந்த காலத்துலலாம் அம்பாளுக்கும் அவருக்கு சிரசுக்கும் 10 அடி வித்தியாசம் இருக்கும். முன்னாடி இப்போ உள்ளே சேர்த்து வச்சுட்டார் இடத்தையும். அந்த காலத்தில் முன்னாடி தான் இருக்கும் சிரசு. நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒரு வரைபடம் கருமாரி அம்மனுடைய. இது நல்ல, அதாவது அந்த காலத்து பாட்டுக்கள்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். வேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிகவராசக்தி அவள்ண்டு வேல்முருகன் என்ன இவள் இருக்கும். நிறைய பாட்டுகள். கருமாரி அம்மன் கோவில் புகாத இருந்தவே கிடையாது. மெட்ராஸ் இருக்குவா, எல்லாரும் போவாள். அதீத சக்தி உள்ளவன், டக்குன்னு இறங்கி வேலை செய்யக்கூடிய இது. அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய குருமாதாக்கு கருமாரி அம்மன் மேலே பக்தி இருந்துருக்கு. எனக்கு தெரியாது உண்மையாகவே. குருமாதா கருமாரி அம்மன் கோவிலுக்கு அடிக்கடி அந்த காலத்து போயிருக்கா. மாங்காடும் போவா, கருமாரி அம்மன் கோவில் போவா. இவாளுக்கு சம்பகாம்பாக்கு கருமாரி மேலே அதீத பக்தி இருந்திருக்கு அந்த காலத்தில். யாருக்கும் சொல்லாமல் அம்பாள் மேலே கருமாரி அம்மன் அந்தாதின்னு ஒரு 100 பாடல்களை ஏற்றிருக்கா. அவள் அது ஏற்றி பிரிண்டர்லாம் பண்ணல, அப்படியே வச்சுருந்தா. அப்படியே வச்சுருந்த போது சங்கு மாமா சங்கர நாராயணத்தை கேகே நகரில் இருந்தார். அந்த மாமா அடிக்கடி வருவார். அம்மாவுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணுவார். அவர் அந்த அம்மா ஸ்ரீபுரத்துக்கு போன பிறகு இந்த சுபத்தும் போது பிரிண்டட் த புக் அண்ட் ரிலீஸ்ட் இட். அந்த புக்கு ஐ கேம் டு ரீசெண்ட்லி ஒன்லி. நான் எனக்கு கருமாரி அம்மன் படம், இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த முழு உருவ படம், மாதவன் போட்ட படம் ரொம்ப அழகான படம். எனக்கு இவர் ராசி போஸ்டர்ஸில் அனுப்பிச்சிருந்தா. எனக்கு அதை வச்சு நான் படம் போட்டுட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இது எப்படியாவது அந்த அம்மாவுடைய அந்த நினைவு தினம், ஷீ பாஸ்ட் ஆன் ஜூலை 2. ஸோ அதுதான் அவருடைய அந்த ஸ்ராத்தாஞ்சலியெல்லாம் பண்ணலாம். வேறு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாள்.
இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு. அதுக்குள்ளே ரீபெண்ட் பண்ணணும்னு பார்த்தேன். கரெக்ட். நம்பினா நம்புங்க, இப்போ கேட்காத இடம் கிடையாது. கிட்டத்தட்ட அம்மாவோட சிஷ்யர்கள் எல்லாருக்கும் 10-15 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன். சில பேர் அப்படியே சீக்கிரசியாக வச்சுட்டுருக்காங்க ரிலீஸ் பண்ணாமல். இப்போ ஒய் ஐ மேக்கிங் திஸ் அப்பீல்னா, இதை பார்க்குறவா அந்த எங்கள் குருமாதா பேர் சம்பகாம்பா, லக்ஷ்மி சந்திரமௌழி பேர், கொரட்டூரில் 14 ஸ்ட்ரீட்டு கொரட்டூரில் இருந்தா. காமாட்சி இல்லம் அந்த வீடு பேர். வெரி சிம்பிள் லேடி, ஆத்தோட்டு வெளியில் வர மாட்டாள் மாமி. படியாண்டா பத்தினியாக தான் இருந்தாள். வெளியில் தான் போக மாட்டாள், வெளியில் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கவே மாட்டாள் தனியாக ரொம்ப. அந்த மாதிரிலாம் இருந்தவ. அவள் காலத்தில் இந்த புஸ்தகம் வந்து சீக்கிரம் அப்படியே வச்சுருந்தா போல இருக்கு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஹர் டிமே சொல்லி இட் காட் ரிலீஸ்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நோபடி இஸ் ஷேரிங். நானும் கருத்து இந்த ஒரு மாதமாக திண்டாடுறேன். ஒவ்வொருத்தரோடையும் கேட்டுக்கிட்டேன், ஒருத்தரோட ஒரு காபி கூட இல்லைன்ற. நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்கிறேன்ற, ஆனால் அனுப்புறது கிடையாது. இப்போ ஒய் ஐ மேக்கிங் திஸ் அப்பீல் டு த பப்ளிக். அந்த ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌழின்ற சம்பகாம்பா யார் குருமாதாவாக இருந்திருக்காளோ, ஆர் அவள் ஃப்ரெண்டு கூட யாராக இருக்கலாம். இந்த மாதிரி அண்ணா நகர், மகப்பேர், அம்பத்தூர், எங்கெங்கயோ நிறைய பேருக்கு பண்ணி வச்சுருக்கா. மந்திரோபதேசம்லாம் பண்ணியிருக்கா. யாருக்கிட்டையா இந்த காப்பி இருந்ததுன்னா தயவுசெய்து என் அட்ரஸ் அனுப்புங்க. நம்பர் 3 3rd மெயின் ரோடு, திருப்பதி நகர், கொளத்தூர், சென்னை 99 என்னோட அட்ரஸ் வந்து www.vidyaputhran.com. அதில் என்னோடய அட்ரஸ் எல்லாம் கிளியர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்த்துட்டு அட்ரஸில் எனக்கு கொரியரில் அனுப்பிச்சுக்கலாம். டச் கூட பொறுத்தவரை ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு பே அண்ட் டேக் இட். ஐ வாண்ட் டு பிரிண்ட் இட் அண்ட் கெட் இட் ரிலீஸ் பிஃபோர் ஜூலை 2. டைமே இல்லை. கண்ணில் கூட புத்தகத்தை பார்க்கல. நான் பார்த்ததில்லை, பொய்யே சொல்லணும். நான் பட் அம்பாள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், நீ பண்ணுன்னு சொல்லும்போது மற்றவங்க ஹெல்ப் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். புத்தகத்தையே காப்பி தரமில்லன்னு நான் நம்ப முடியும். யார்கிட்ட கேட்டாலும் வந்து செக் பண்ணுறேன். ஒரு புக் ஷெல்ஃப்லேருந்து எடுத்து அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு புரியல அது. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறா. அதாவது ஒரு குருன்னு ஒருத்தர் இருந்தால் அவளுக்கு சிஷ்யாலாம் வந்து அவள் ஜீவிதமோடு இருக்காளோ இல்லையா, மேலேருந்து குருமண்டலத்துலேருந்து பார்க்குறா ஹவு தி பீப்புள் ஆர் ஆக்டிங்னு சொல்லிட்டு. அதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கேன். எனக்கு நிறையா தடவை சம்பகாம்பான்ற இந்த ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌழின்றவ நிறைய உதவி பண்ணியிருக்கா எனக்கு. மேலே போய் கூட வித் ஆல் தட், பட் பீப்புள் ஆர் நாட் ஷேரிங். இப்போ நான் வருத்தத்தக்க விஷயம் என்னென்னா, இப்போ கூட அந்த மேல் மாற இதெல்லாம் போடும்போது ஏன் நீங்கள் அவருக்கு கொடுத்தேன்னு கேட்டாலும் அதை வந்து சீக்கிரசியாக வச்சுக்கணும். இதில் என்ன சீக்கிரட் இருக்குது? குரு சொல்கிறார், இந்த குருவாக்கிய பரிபாலனை பண்ணணும். அதாவது குருவின் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு நாமன் செப்பல் மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் ஆனேன்னு வரும். ஸோ அம்பாளை குருவாக யார் எடுத்துகிட்டு இருக்கோமோ அவளை பற்றி பிரகடனப்படுத்தணும். நம்ம தான் எஸ்பெஷலி ஆஃப்டர் தர் டிபார்ச்சர் நம்ம வந்து பண்ணணும்னு என்னோட வைராக்கியம் அது. ஸோ அது ஆனால் சில பேர் அதை வந்து சீக்கிரசியாக வச்சுன்னு தரமாட்டேன்றா இருக்குமே. அது ரொம்ப மகா பாவம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லேயே. அது மாதிரி வச்சக்கூடாது யாருமே. அது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரகடனப்படுத்தணும் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். ஸோ அப்போ தான் நல்லது. இதில் வந்து சீக்கிரசி உண்மையே கிடையாது. குருவோட வாய்ஸு அதெல்லாம் வந்து பிரகடனப்படுத்தணும். சிஷ்யாவோட கடமையே அதுதான். இதில் ஒய் ஐ மேக்கிங் திஸ் அப்பீல், பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். ரொம்ப வருத்தமாக இது வருத்தத்தோடு நான் பதிவிடுறேன். அது ஏன் அந்த மாதிரி இருக்காதுன்னு தெரியல. ஜனங்க இந்த மாதிரி பிஹேவியர் மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருன்றவா எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால தான் நான் சொல்லிடுறேன். இப்போ சிஷ்யாவுக்கெல்லாம் சொல்கிறேன், irrespective of caste, creed, irrespective of nation, wherever you are, I am prepared to teach you, I am prepared to guide you. என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்லிடுறது. இப்போ சில பேர் சொல்கிறேன், நாங்கள் பிராமின் இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணுவாள். நான் கேட்குறதே கிடையாதுமா. என்கிட்ட குரூப்பே ஹெட்ரோஜினியஸ். மோகன் குருஜியை சொல்லுவார், ராஜாவோட பொங்க ராஜா சொல்லி தருவார் பார். ஏன்னா என்னுடைய பாலிசியே தான், பிராமணாளுக்கு மட்டும் தான் சொல்லித்தரணும், இது அப்ராமணா கிடையாது. ஏன்னா என் குருமாதாவே வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காத. அவள் கடைசி காலத்தை சொன்னால் என்கிட்ட என்ன சொன்னான்னா, நிறைய பேர் வந்து நானே நினச்சிருந்தேன்டா, நீ பண்ணுறது தான் ரைட்டு,
என்னுடைய குருநாதர் வந்து இவர் பாலானந்தநாதர். அவருக்கு உலகம் முழுக்க சிஷ்யா இருந்தால், ரஷ்யன் இருந்தால், அமெரிக்கா இருந்தால், ஸ்பானிஷ் இருந்தால், எல்லோரும் இருந்தால், எல்லா கண்ட்ரீஸில் வருவார் பார்க்குறதுக்கு. அவரே வந்து ஜாதி பார்க்காம இருந்த அவர் குருநாதரை பார்க்காம நான் ஏன்டா பற்றி அது முட்டாத்தனம் பண்ணியிருந்தேன் ராஜா, நீ பண்ணுறதில்ல சரின்னு சொல்லி ஒரு நவராத்திரி புண்ணிய காலத்தில் அந்த அம்மா அங்கீகாரம் கொடுத்தாங்க. நான் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தயவு செய்து அந்த மாதிரி குருவனுடைய இதாக படைப்புகள் இருந்தால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் 4 இடத்துக்கு போய் சேரணும். அது அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம புண்ணியம் சேர்க்க முடியும். அதே மாதிரி குருவோடைய அவருடைய பேரு புகழையும் நம்ம வந்து பரப்பணும். அது ஒன் ஆஃப் அவர் டியூட்டி. அது வந்து எப்படி பண்ண முடியும்? அவள் எழுதுகிற புத்தகத்தை லீவ் சூரியனை துர்காலாம் ஏன் நான் போட்டேன், அவள் பண்ணான் அந்த காலத்தில். அதனால் பயனடைஞ்சவன் நான். அதனால தான் அந்த புத்தகத்தை போட்டேன் நான். தயவுசெய்து கருமாரி அம்மன் நந்தாதி இந்த புஸ்தகம் ரிட்டன் பை ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமோடி. அப்போ வந்து இது ஆல பொன்னாபிஷேகம் ஆல அந்த அம்மாவுக்கு. அது மாதிரி பேர் இருந்தாலும் சரி, யார்கிட்டையா இருந்ததுனால் அது கிழிஞ்சு போன காப்பி அந்த எனக்கு அனுப்பிச்சி வைங்க. பிஆர் ராஜா, நம்பர் 3, 3rd மெயின் ரோடு, திருப்பதி நகர், கொளத்தூர், சென்னை 99. என்னோடய ஃபோன் நம்பர் 9840390895. இதான். வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். www.vidyaputran.divinechannel.com. அதில் என்னோடய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கு. அதை பார்த்து கூட அனுப்பிச்சி வைங்க. டென்சோ கொரியர், வேறு ஏதாவது இந்த வேறு கொரியர் இருந்தால் கூட போர்ட்டர் கெட்டர் அனுப்பிச்சி வச்சேன். ஐம் ப்ரிப்பேர்ட் டு பே. கொஞ்சம் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். கோடி நமஸ்காரத்தோடு நான் கேட்குறேன். தயவுசெய்து யார்கிட்ட ஒரு காப்பி இருந்தால் ஒரு காப்பி அனுப்பிச்சி வைங்க எனக்கு. ஸோ தட் அந்த அம்மாவோடைய இதை வந்து நம்ம ரீப்ரிண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது 4 பேருக்கு போய் ஷேரணும் மெசேஜு. அப்போ தான் ஐ கேன் கெட் த புக்கு. அதுக்காக தான் இந்த பதிவு. கருமாரியம்மன் வந்து வரப்பிரசாதியாக நம்பாடுது. அது நவகோண நாயகி தான். இந்த பாலைக்கும் கருமாரியம்மனுக்கெல்லாம் ஒரே யந்திரம் தான், 9 கோணங்கள். ஸோ இதை நிலைமையில் வச்சுட்டு தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன்.